இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிஞ்சுனோட கோல்டு நூடுல்ஸ் குக்கிங் வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம். எனக்கும் தெரியாது. ஸோ மிஞ்சுன் வந்து எப்படி குக் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்பதான் இவரும் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்றாரு. ஸோ நானும் இப்பதான் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாம் தயார் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்றாரு. இங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் நாங்க யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி பிடிச்சுக்கிட்டாரு. அளவா பிடிச்சிருக்காரு. ஸோ அது லைட்டா சூடானதுக்கப்புறம் அதுல வந்து கிரீன் ஆனியன் ஆட் பண்ணியிருக்காரு. பீஸ் பீஸான கிரீன் ஆனியன். தென் சால்ட் ஆட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிட்டு எதையோ தேடுறாரு. என்ன தேடுறாருன்னு தெரியல. ஸோ பார்க்க ஓ தென் நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஆட் பண்ணும் போல இருக்கு. ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. தென் நூடுல்ஸ் ஆட் பண்ண போறாரு. ஆட் பண்ணிட்டே இருக்காரு மெதுவா, ஸ்லோவா. ஏதோ சிந்திச்சுக்கிட்டே ஆட் பண்றாரு. சீக்கிரமா ஆட் பண்ணிருவாரு. ஃபைனலா ஆட் பண்ணிட்டாரு. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நூடுல்ஸ். 1 எனக்கு, 1 அவருக்கு அப்படிதான். பட் நான் அதிகமா எனக்கு நூடுல்ஸ் அதிகமா சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். ஸோ ஆட் பண்ணிட்டாரு. ஸோ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஸோ என்ன பண்றாருன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ என்னமோ பண்றாரு. ஸோ அத வந்து வேக வைக்கிறாரு. அடியில இருக்கிறத வேக வைக்கிறாரு. ஸோ தண்ணி வேற பத்தல போல இருக்கே! தண்ணி கொஞ்சம் நெறைய ஊத்தியிருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அவரு வேற ஏதோ ட்ரை பண்றாரு. தண்ணி பத்தலேன்னு ஃபீல் பண்றாரு போல இருக்கு. எனக்கும் தெரியல. நம்ம பார்ப்போம் அவரு என்னதான் பண்றாருன்னு நம்ம கூர்ந்து கவனிப்போம். ஏதோ ட்ரை பண்றாரு. நான் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. அத ஃபிளிப் பண்றாரு. ஃபைனலா ஃபிளிப் பண்ணிட்டாரு. ஏன்னா தண்ணி அதிகமா ஊத்துனா டேஸ்ட் போயிரும்ல. ஸோ அதனால அடியில இருக்கிறத வேக வச்சு, அதுக்கப்புறம் மேல இருக்கிறத வேக வச்சுக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஒரு பாலிசி இருக்கு. எந்த ஒரு நூடுல்ஸும் 4 நிமிஷத்துக்கு மேல வேக வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகமா வந்தா அதிகமா வெந்தா டேஸ்ட் இருக்காதாமா. அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து நல்லா வேக வச்சுருவேன். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு தடவ நார்மல் நூடுல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா வந்து மிங்கிள் ஆனதுக்கப்புறம் நல்லா மிங்கிள் ஆயிருச்சு பாருங்க. தனித்தனியா இருந்துச்சு. இப்ப நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ மிங்கிள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நல்லா கிளறி விட்டுறாரு. நல்லா கிளறிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பேன்ல வந்து ஆலிவ் ஆயில் ஊத்தியிருக்காரு. ஸோ ஆலிவ் ஆயில் ஊத்திட்டு அதுல முட்டைய போட்டாரு. முட்டையெல்லாம் ஃபுல்லா கலஞ்சு போச்சு. சரி பரவால்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு முட்டை கலையலைன்னா தான் பிரச்சனை. நம்மலாம் முட்டைய என்னைக்கு பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நம்மள மாரியே தான் இருக்கிறாங்க நமக்கு இருக்கிறவங்களும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். எனக்கும் இந்த ஆம்லேட் வராதுங்க. ஸோ ஃபைனலா அத உருட்டி கிருட்டி ஒரு மேக் பண்ணி வச்சுட்டாரு. தென் அந்த வேக வச்ச நூடுல்ஸ வந்து ஃபில்டர் பண்ணிட்டு, தென் அத நல்லா அலாசுறாரு. நல்லா வாட்டர்ல வந்து நார்மல் வாட்டர்ல அலாசுறாரு. நல்லா அலாசுறாரு. பயங்கரமா கிளறி கிளறி அலாசுறாரு. ஸோ அலாசுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, இது எனக்கு ஒண்ணு புரியல. ஏன் நூடுல்ஸ வேக வச்சு அத திருப்பி கூல் பண்றாங்க நார்மல் வாட்டர்ல. அதுல ஐஸ் கட்டி கோல்டு நூடுல்ஸ்னால ஐஸ் கட்டி ஆட் பண்றாங்க. ஐஸ் கட்டிய போட்டு நல்லா அப்படியே கலக்குறாரு. பிகாஸ் அதுல வந்து கொஞ்சம் கூட சூடா இருக்கக்கூடாது. நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா போட்டு கிளர்றாரு. கிளறிக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ நேரம் கிளறுவாருன்னு தெரியலையே! நல்லா அப்படியே ஐஸ் கட்டிலாம் தெறிச்சிரும் போல. தெறிக்க விட்டு கிளறுறாரு. நல்லா கிளறிட்டே இருக்காரு. ஸோ நல்லா வந்து மிங்கிள் ஆகுற வரைக்கும் கிளறணும் போல இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நல்லா மிங்கிள் ஆகுற வரைக்கும் கிளறுங்க. ஸோ அந்த ஐஸ் கட்டியோட ஜில் ஜில் வந்து அப்படியே நூடுல்ஸ்குள்ள அப்படியே ஜில் ஜில்னு ஏறணும். ஸோ அந்த அளவுக்கு கிளறிட்டே இருக்காரு. ஸோ கிளறி முடிச்சுட்டு Okay. அதுக்கப்புறம் என்ன After one பண்றாருன்னு நம்ம minute, பார்ப்போம். after 1 minute, we ஸோ will என்ன move this. பண்ணுவாரு, 1 மினிட் கிளறணும்னு என்கிட்ட ஒரு தடவ சொன்ன மாரி ஞாபகம் இருக்கு. அதுதான் பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். கம்ப்ளீட் 1 மினிட் நல்லா கிளறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஏதாவது சாஸ் குடுத்துருப்பாங்களே அதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல வேற மாத்தணும். மாத்திட்டாரு. ஸோ மாத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே! மாத்திட்டு சரி இது சாஸ் எல்லாம் போட்டு கிளறுவாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட எதுவுமே இவங்க பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே விக்கும். அத அப்படியே ஒண்ணா சேர்த்து வச்சுட்டாங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் ரெடி ஆயிரும். அந்த மாரி தான் இவங்க மேக்ஸிமம் செய்யறாங்க. ஸோ அது மாரி தான் இதுவும் போல இருக்கு. சரி பார்ப்போம். இதையும் செஞ்சு அது இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி, நல்லா கிளறி இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி, நல்லா அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற மாரி பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, சாஸ் வரப்போகுது வந்துருச்சு. ஸோ இந்த சாஸ வந்து ஓப்பன் பண்ணி அத உள்ள நல்லா கொட்டி கொட்டும்போதே பாருங்க எந்த ரத்த கலர்ல இருக்குதுன்னு. பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் அதுவும் போடலைன்னா ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கும் நூடுல்ஸு. ஸோ அவங்க அத போட்டுட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். நானும் பார்க்குறேன் என்ன பண்ணுவாருன்னு தெரியல.
சரி பாப்போம். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கிளறுவாருன்னு எதிர்பார்த்தா, அதுல மறுபடியும் ஆலிவ் ஆயில் ஆட் பண்றாங்க. இங்க ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க எல்லாருமே ஆலிவ் ஆயில் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இது கையில கிளர்றாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு இவரு குக் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, கையில கிளறுனா தான் டேஸ்ட் வருமாம். அதத்தான் நாங்களும் இந்தியாவுல சொல்றோம். கையில சாப்பிட்டா தான் டேஸ்ட்டா இருக்கும்னு. அத மட்டும் அன்ஹைஜீனிக்ன்னு சொல்றாய்ங்க. இதுல வேற கிளவுஸ் போட்டு தான் கிளறுவாங்களாம். கிளறட்டும், கிளறட்டும். நல்லா வந்து கலக்கிட்டாங்க. நல்லா கலக்குறாங்க. கலக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் இவங்க வந்து நம்மள மாரி பார்க்கறதுக்கு போதும் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பாக்கெட்ல எவ்வளோ நிமிஷம் குடுத்துருக்காங்களோ, அவ்வளோ நிமிஷம் அந்த வேலைய செய்வாங்க. ஒரு 4 நிமிஷம் வேக வைக்கணுமா, 4 நிமிஷம் வேகட்டும். 1 நிமிஷம் கலக்கணுமா, அந்த 1 நிமிஷம் கலக்குவாங்க. ஸோ ஃபைனலா அது மேல முட்டைய வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிட்டாரு. டெக்கரேட் பண்ணிட்டு அதுல வந்து சீஸ் பவுடர் போடுறாரு. மேல சீஸ் பவுடர போட்டு, பெப்பர் பொடிய போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பரான கோல்டு நூடுல்ஸ். நானும் சாப்பிட்டேங்க. செம்மையா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. பாய்.